ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ஏவி கேமிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மைண்ட் கிராஃப்டில் சர்வைவலில் தான் விளையாட போகிறோம். இத்தனை நாள் ஏன் வீடியோ போடலன்னா 1 மாதம் கிட்ட ஆயிடுச்சு. ஏன்னா எனக்கு என் சகுனமே சரியில்லை. இது எடிட்டிங் ஆப், நான் நிறைய எடிட்டிங் ஆப் எடுத்து இந்த வீடியோ இப்போ நான் வச்சுருக்கேன் வீடியோ எடிட் பண்ணிகிட்டு இருந்தேன். எந்த எடிட்டிங் ஆப்பும் எனக்கு ஒர்க் ஆகலை. ஸோ இப்போ வந்து ஏன் வில்லேஜில் நான் டப்புன்னு ஸ்பான் ஆன மாதிரி இருந்துச்சுன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு கிளிப்பு அது வில்லேஜை தேடி அபாபா 1 மணி நேரம் கிட்ட ஆச்சு. கட்சியில் பார்த்தா அந்த கிளிப்பு வந்து அது என்னது கிளிப்பு வந்து இதாகலை. நான் சொன்னால பாதியிலேருந்து தான் வந்தது. சரி ஏதோ ஒன்றுன்னு சொல்லிவிட்டு இது பண்ணிட்டேன். ஆனால் அந்த வில்லேஜை தேடுறதுக்கு படாத பாடுபட்டேன். ஸோ அதே மாதிரி தான் நான் வீடியோ போடாததுக்கு காரணம் வந்து இதே என் எடிட்டிங் ஆப்லாம் ஒர்க் ஆகலை. அதான் டை நீ ஏன்டா நடுவில் வர இப்போ வந்து ஏன் இங்கெல்லாம் தோண்டிக்கிட்டு இருக்கேன்னா, டை பாடாங்கிட்டு நான் இப்போ சொந்தமாக நானே ஒரு வீடு கட்டலான் இருக்கேன். ஆக்சுவலி வீடு இந்த குகைக்குள்ளே அப்படியே அந்த குகைக்குள்ளே ரூம் மாதிரி ஒரு வீடு கட்டலான் இருக்கேன். இது வந்து ஆக்சுவலி என் டெம்ப்ரவரி ரூம் தான். போக போக நல்ல பெரிய தாஜ்மஹால் மாதிரிலாம் கட்டுவேன். இப்போ நான் நடுவில் நல்ல பெரிய ரூம் மாதிரி கேட்டிருக்கேன். தோண்டிக்கிட்டே இருக்கும்போது அயன் இங்காட்டா அது என்னது, இது பேர் என்னன்னே சொல்லுவாங்க தெரில, ஏதோ ஒன்று மறந்துச்சு விடுங்க. அயன் வந்து கிடச்சிது. நான் டப்புன்னு உட்டன் பிக்காக்ஸை வச்சு தோண்டிகிட்டு இருக்கும்போது உட்டன் பிக்காக்ஸ் டம்முன்னு உடஞ்சிருச்சு. ஸோ அதனால் அயன் பிக்காக்ஸ் எடுத்தேன். ஆனால் நான் எல்லாத்தையும் தோண்டி முடிச்சிட்டேன். ஸோ அதனால் இது ஸோ இந்த டார்ச் இங்கே இருக்குது. நான் இந்த டோர்ஸ்லாம் கூட சில வில்லேஜஸ் கிட்டேருந்து ஆட்டையை போட்டேன். எனக்கு இங்கே ஒரு டோர் வச்சிடலாம் பேசாமல். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு காபிள் ஸ்டோன் எடுத்துகிட்டு அங்கே ஒரு கேப் இருந்தது, அதை அடைச்சிடலாம். ஓகே, இங்கே அடைச்சாச்சா. இப்போ வந்து அது அந்த டார்ச் எடுத்து இந்த சைடு ஒன்று போட்டுடலாம். எங்கே போட இங்கே போட்டுடலாம். கரெக்டாக இருக்குது. ஓகே, என்ட்ரன்ஸுக்கு வந்தோடனே நல்லா இருக்குது. ஓகே வாங்க, நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா பொருளும் இந்த இது கூட வச்சிடலாம். ஆக்சுவலி இது வந்து ஒரு வில்லேஜ் இல்லை, 2 வில்லேஜ் பக்கத்தில் இருக்குது. ஸோ அதனால் அங்கெல்லாம் போய் 2 பிளாக் ஸ்மித் இருந்தாங்க. ஸோ அவங்கக்கிட்ட நிறைய அயனு கோல்டுன்னெலாம் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். ஸோ இப்போ இதுக்குள்ளே இதில் எல்லாத்தையும் வச்சிடலாம். நமக்கு இப்போ தேவையான அப்போ மட்டும் எடுத்துக்கலாம். ஏன்னா நான் கீப் இன்வென்ட்ரி கூட ஆன் பண்ணி வைக்கல, அடுத்த வீடியோலேருந்து ஆன் பண்ணி வைக்கணும். ஸோ அதனால் இப்போதைக்கு ஏதாச்சும் கிராஃப்ட் பண்ண முடியுதா இருங்க. ஆக்சுவலி நடுவில் வந்து எனக்கு கேமை விட்டு வெளில தள்ளிருச்சு. ஸோ ஃபஸ்ட்லேருந்து நம்ம மறுபடியும் கேம்குள்ளே போனால் பிளாக் ஸ்மித் வந்து இங்கே என் வீட்டுக்குள்ளே ஏதோ பண்ணிகிட்டு இருந்தால் ராத்திரி வேறு ஆயிடுச்சு. சரி இப்போ நம்ம வந்து இது பண்ண ஆரம்பிக்கலாம். அது என்னது, கிராஃப்டிங் டேபிள். கிராஃப்டிங் டேபிள் நான் ஏற்கனவே பண்ணி வச்சுருக்கேன். நான் ஆக்சுவலி வில்லேஜ்கிட்டேருந்து ஆட்டையை போட்டது தான். இங்கே இருக்கிற எல்லா பொருளும் வில்லேஜ்கிட்டேருந்து ஆட்டையை போட்டது. சரி இப்போ வாங்க கிராஃப்டிங் டேபிளில் என்ன பண்ணலாம். என்னடா ஒரு இது காமிக்கல. ஃபஸ்ட்டு நம்ம இதுவே எடுக்கலையோ உள்ளேருந்து செஸ்ட்லேருந்து. சாரி, ஃபஸ்ட்டு செஸ்ட்லேருந்து எடுத்துக்கலாம். இருங்க, எங்கே போச்சு என்னோடய அயனு கோல்டு அப்சீடியன்லாம் வச்சுருந்தாங்க. 5 அப்சீடியன் கிட்ட வச்சுருந்தேன். ஐயையோ டே பிளாக் ஸ்மித்து உனக்கு சும்மா விட மாட்டேன்டா. இப்போ ராத்திரி ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் பார்க்குறேன். பாருங்களேன், என் கோல்டு 10 இது வச்சுருந்தேன். 10 அயனு 5 கோல்டு ஏதோ வச்சுருந்தேன். நீங்களே பார்த்துருப்பீங்க. 5 கோல்டு அப்சீடியன்லாம் 5 வச்சுருந்தேன். கடைசியில் என்னடா ஐயா என்னங்க எண்டர்மேன் வந்து நிற்கிறான். ஐயோ இப்போ என்ன பண்ணுறது, அந்த பிளாக் ஸ்மித் கிட்ட தான் போய் மறுபடியும் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஐயோ எங்கடா போச்சு. சரி இப்போதைக்கு வந்து நம்ம இந்த ஆர்மரை போட்டுக்கலாம். போடுறா வேறு எங்கேயோ கிளிக் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கேன். ஓகே, இப்போ ஸ்வாடு நம்மக்கிட்ட காலில் கை வைக்க முடியாது. சரி ஒன்று. ஓகே, இப்போ வந்து பெட்டு எடுக்கணுமே. பெட்டு எடுத்து வச்சுருந்தேன். அந்த இருக்குது பெட்டு. நான் ஏற்கனவே பெட்டு வந்து செஞ்சு வச்சுருந்தேன். அதான் நான் முன்னாடி வில்லேஜ் தேடிட்டு இருந்தேன்னு சொன்னல. அப்போ வில்லேஜ் தேடுறதுக்கு ஒரு 2-3 நாள் ஆச்சு. ஸோ அதனால் அதாவது இந்த கேமில் 2-3 நாள் ஆச்சு. ஸோ அதனால் அதெல்லாம் தேடி முடிச்சுட்டு பெட்டு நானே பெட்டெல்லாம் நானே தான் செஞ்சேன். சரி இந்த பெட்டை எங்கே போடலாம் தான் நான் இடத்த சூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பெட்டை எங்கே போடலான்னா இருங்க, இதெல்லாம் உள்ளே வச்சிடலாம். அதுக்கப்புறமா அந்த நான் இறந்துட்டு அவ்வளோதான், அதெல்லாம் போயிடும். இப்போ இந்த சைடு பார்த்து வச்சிடலாமா. ஓகே, தூங்கமில்ல. யூ மே நாட் ரெஸ்ட் நவ், தேர் ஆர் மான்ஸ்டர்ஸ் நியர்பை. டேய் என்ன மான்ஸ்டர் தான் வெளில இருக்கீங்க. இப்போ வாங்கடா. வரல இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ ட்ரை பண்ணலாம். டேய் என்னடா இது தூங்க முடியல. ஐயோ இப்போ என்ன பண்ணுறது. பேசாமல் இதை நம்ம கையில் எடுத்துகிட்டு வேறு ஏதாச்சும் பொசிஷனில் வச்சு படுத்துடலாம். எங்கே வைக்கலாம். இங்கே
ஆ இப்படி வச்சிடலாம். பெட் இஸ் டூ ஃபேர் அவே. ஓகே, பக்கத்தில் போய் தான் படுக்கணும். அப்பாடா, இனி இந்த இடத்துல தான் பெட்டு வச்சுருக்கலாம், ஏன்னா இதுதான் கரெக்டாக இருக்குது. ஓகே, ஆக்சுவலி இது வந்து 1.5 மணி நேரம் கிட்ட வீடியோ நான் சுருக்கி 26 மினிட்ஸ், அதாவது அரை மணி நேரத்துக்கிட்ட வச்சுருக்கிறேன். இங்கே நடுவில் அங்கங்கே கட் பண்ண மாதிரி இருக்கும், நான் தான் கட் பண்ணேன். நடுவில் நான் அங்கங்கே போகிறது. சரி வாங்க, இப்போ நம்ம அந்த வில்லேஜருக்கு ரிவெஞ்ச் கொடுக்குற விதம். ஐயோ, அதை சரி க்ரீப்பர் இருக்கே, க்ரீப்பர் என்ன வெடிச்சிடாதரா. இப்போ நம்ம வில்லேஜருக்கு ரிவெஞ்ச் கொடுக்குற விதமாக அவனோட வீட்டிலேருந்து ஏதாச்சும் நம்ம பொருள் ஆட்டிய போட போகிறோம், இல்லை நம்ம பொருள் அவன் வச்சுருந்தானா அதை எடுத்து தூக்கிட்டு வர போகிறோம், இல்லைன்னா அவன் சாகடிக்க போகிறோம். இந்த இல்லை, ஏய் நீ தானே என்னை இது பண்ண? டேய் தம்பி, நான் இல்லை. இந்த இடத்துல 2 பிளாக் ஸ்மித் இருக்காங்களே, இன்னொரு பிளாக் ஸ்மித் தான் உன்னோட இதை திருடுனா. நான் இல்லை, நான் இங்கே சும்மா இந்த வில்லேஜ்லாம் சுற்றி பார்க்க வந்தேன். ஸோ அந்த இதை போய் தேடு. நான் நீ சொல்கிறதுக்கு முன்னாடியே நான் போய் இன்னொருத்தனை தேட ஆரம்பிச்சிட்டேன். சரி, இன்னொருத்தன் இப்போ எங்கே இருப்பான்னு தெரில. ஆக்சுவலி நான் அவனை சும்மா விட்டுட்டேன். அதுக்கு பதிலாக என்ன தெரியுமா பண்ண போகிறேன், இந்த 2 பிளாக் ஸ்மித் இது இருக்குல்ல, ஸோ அந்த 2 பிளாக் ஸ்மித் இதுலேயும் போய் நான் வந்து லூட் அடிக்க போகிறேன். ஓகே, இப்போ நான் ஒரு பிளாக் ஸ்மித்தோட இடத்துக்கு வந்துட்டேன். என்னதுடா இது, டேபிள் மாதிரி இருக்குது. ஏங்க ப்ரெஷர் பிளேட்டுங்க, நான் அது வேறு ஏதோன்னு நினச்சேன். கட்சியில் பார்த்தா ப்ரெஷர் பிளேட்டு. பரவாயில்ல, நம்ம ப்ரெஷர் பிளேட்டு எடுத்துக்கலாம். எதுக்குன்னா நம்ம டோர் வந்து உள் வழியாக கதவை கையால் தான் திறக்கிற மாதிரி இருக்குது, நம்ம நின்னாலே திறந்துடும். ஸோ அதனால் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஆனால் முன்னாடி என்ட்ரன்ஸில் வைக்கக்கூடாது. என்ட்ரன்ஸில் வச்சா ஜாம்பிலாம் டப்புன்னு உள்ளே வந்துடும். சரி வாங்க, இப்போ இன்னொரு அவன் பேர் என்ன, ஐயோ பிளாக் ஸ்மித், இன்னொரு பிளாக் ஸ்மித்தை போய் தேடலாம். இப்போ என் வீடு இங்கே தான் இருக்குது, அதை போகிறான் பாருங்கள். இந்த வீட்டில் தான் லூட் அடித்தோம். இருங்க, டே நில்றா, உங்ககிட்ட ஒரு விசாரணை பண்ணுவேன். டேய் மடிக்காமல் போகிறேன். இவன் தாங்க எடுத்திருக்கான் அப்போ கன்ஃபார்மாக. இதோ பாருங்க, மற்றவன் வீட்டுக்குள்ளெல்லாம் போகிறான். டேய் என்னடா சொல்ல ஐயோ ஏங்க, அது வந்து பிளாக் ஸ்மித் இல்லைங்க, வேறு எவனோ மாற்றி வந்துட்டேன். இன்னொரு பிளாக் ஸ்மித் வீடு இது இங்கே இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது என்னென்னு தெரில. இல்லை இதுக்குள்ளே எங்கேயாச்சும் வச்சுருக்கலான்னு பார்ப்போம். ஏன்னா இவன் இதுக்குள்ளே இந்த அயன்லாம் உருக்கி வேறு ஏதாச்சும் பண்ணுறதுக்கா. இது இன்னொரு இதுதான். எங்கள் செஸ்ட் இருக்குங்க. ஐயோ, செஸ்ட் இருக்குன்னு ஆசைப்பட்டுட்டேன். ஏன்னா இதுக்குள்ளே அவன் வச்சுருப்பானோ அந்த இதெல்லாம் அப்படின்னு நினச்சிட்டு. ஃபஸ்ட்டு இதுவும் ப்ரெஷர் பிளேட் தானே, நம்ம 2 டோர் வச்சுருக்கோம். ஸோ அதனால் 2 ப்ரெஷர் பிளேட் எடுத்துக்கலாம். செஸ்ட்டு பாக்ஸ்லாம் நமக்கு தேவையில்லை, நம்ம அப்புறமா எடுத்துக்கலாம். இதையும் எடுத்துக்கலாமா? சரி எடுத்துப்போம். இன்னும் இவ்வளோ லேட் ஆகுது, சீக்கிரம் உடஞ்சிட்டோல. உடஞ்சிருச்சு. என்னடா என்னங்க காணும்? ஐயோ, சரி கமெண்டில் போடுங்க. அது அந்த மாதிரி காணாமல் போயிடும். அது இந்த மாதிரிலாம் எக்ஸ்ட்ரா அது நம்ம இப்போ எடுத்தால் வரும், நம்மக்கிட்டே வரும்ல, அந்த மாதிரி எடுக்க முடியாதுன்னா பிளாக் கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை எடுக்க முடியும், உங்களுக்கு தான் ஏதோ பக் ஆகிடுச்சின்னு சொன்னிங்கன்னா ரெட் கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கலாம் என்ன நடக்குது, எல்லோரும் என்ன பண்ணுறீங்கன்ட்டு. சரி, இப்போ நம்ம ஃபர்னான்ஸ் எடுத்துக்கலாம். இவன் பிளாக் ஸ்மித்தா? இல்லை, அவன் பிளாக் ஸ்மித் இல்லை, வேறு எவனோ. இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு போகலாம். இங்கேயும் ஒன்று இருக்குது, வேஸ்ட் ஆஃப் டைம் தான் அதெல்லாம் எடுக்கிறதுக்கு. ஆமாம், என் வீடு எங்கே இருக்குது, எங்கே போச்சு? இங்கே பாதாள சுரங்க மாதிரி பெருசாக ஒன்று போகுது. இங்கே வந்து மைண்ட் பண்ணி பார்ப்போம். பக்கத்துலேயே தான் இருக்கா, சூப்பரு. மைண்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற பிளேஸு. சரி வாங்க, இப்போ ப்ரெஷர் பிளேட்டு உள் வழியாக வச்சிடலாம். வெளில வச்சா ஜாம்பி நின்று வந்துடும். என்னடா ஒரு கதவை தான் திறக்குது, 2 கதவும் தரங்க. திறந்துருச்சு. என்னங்க, அங்கே க்ரீப்பர் வெடிச்சு இதெல்லாம் பாட்டாக சதறி கிடக்குது. நான் வரும்போது க்ரீப்பர் பார்த்தேன்னு சொன்னல, அந்த க்ரீப்பர் தான் வெடித்து இப்படி பாட்டாக சதறி கிடக்குது. சரி வாங்க, இங்கே ஃபர்னான்ஸை வச்சுட்டு இங்கே இப்போ என்ன பண்ணலான்னா, நம்ம வீடு கட்டும்போது நான் இந்த காப்பர் கிடச்சின்னு சொன்னல, இதை வந்து என்னவா மாற்ற முடியும்? காப்பர் இன்காட்டா? சரி, நம்ம காப்பர் இன்காட்டை மாற்றிப்போம். இப்போ நமக்கு வந்து ஃபியூல் தேவை. ஸோ அதனால் மைனிங் பண்ணுறதுக்கு அயன் பிக்காக்ஸ் எடுத்துக்கலாம். நம்ம ஆர்மர்லாம் ஏற்கனவே போட்டு ரெடியாக இருக்கும். ஓகே வாங்க, எங்கே போகலாம்? ஃபஸ்ட்டு நமக்கு வந்து டார்ச் நிறைய தேவை. அதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற பிளாக்ஸ் எல்லாம் சும்மா கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா இப்போ யூஸ் பண்ணலனாலும் எதிர்காலத்தில் யூஸ் ஆகும் இல்லையா? ஸோ அதனால் இதெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். சும்மா கீழே தோண்டி பார்ப்போம், ஏதாச்சும் அயன் அது என்னது ஃபியூல், அது என்னது கோல் கிடைக்குதான்ட்டு. நமக்கு ஆக்சுவலி நம்ம மெயின் கோல் வந்து கோல் வேணும் நமக்கு. என்னடா எதுக்கு? ஐயோ, ஜம்ப் பண்ண முடியலங்க. இங்கே இருக்குங்க. அப்பா ஜஸ்ட் மிஸ்ஸு, எப்படியோ நம்ம தப்பிச்சோம். ஓகே, இப்போ வந்து சரி வாங்க, இங்கே வந்து நம்ம கொஞ்சம் இந்த பிளாக்ஸ்லாம் டிக் பண்ணி ஏதாச்சும் கேவ் மாதிரி அது என்ன இது என்னங்க அங்கே கேப் போடுற மாதிரி இருக்குது. நான் இது கிடைக்குதான்னு பார்க்கலாம். இந்த கோல்
ஏங்க நம்ம கேவை கண்டுபிடிச்சிட்டோன்னு நினைக்கிறேன், தெரில எங்கே உள்ள அந்த ஸ்கெலிட்டன் மண்டையன், க்ரீப்பரு, ஸ்பைடர் சத்தம்லாம் கேட்குது. ஃபஸ்ட்டு நம்ம போய் டார்ச் எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ஐயோ என்னடா ஜம்ப் நம்மள டை. ஓகே இப்படி வந்து ஓகே வந்தாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம டார்ச் இது பண்ணிக்கலாம். அதுக்கு முதல்ல இதெல்லாம் உள்ளே வச்சிடலாம். எங்கள் கதவு சாத்திடுச்சா? சாத்திடுச்சு. ஓகே இப்போ வந்து இதெல்லாம் நம்ம உள்ளே வச்சிடலாம். இதெல்லாம் உள்ளே வைக்கிறதுக்கே நேரம் ஆகுதுப்பா. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம டார்ச்சுக்கு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இருக்குது வில்லேஜ் அதுக்கு தானே கண்டுபிடிச்சிருக்குறோம். ஃபஸ்ட்டு நான் இந்த பிளாக் ஸ்மித் தானே, ஸோ அதனால் அவனோட டார்ச்சை நான் எடுக்க போகிறேன். ஆக்சுவலி சில பேர் நினைக்கலாம் நான் வந்து நான் க்ரியேட்டிவ் உள்ள வில்லேஜுக்கு வந்து அதுக்கப்புறமா அவங்கக்கிட்ட வீடியோ காமிக்கிறேன். ஆனால் அதெல்லாம் கிடையாது. சில பேர் நினைக்கலாம், நான் முன்னாடியே சொல்லிட்டேன் இருந்தாலும். ஆனால் நான் உண்மையிலேயே வந்து நான் ஒரு 1/4 மணி நேரம் கிட்ட வில்லேஜை தேடி கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி அது ஒரு கிளிப்பை எடுத்து வச்சுட்டு மறுபடியும் அந்த ஜஸ்ட்டு லூட் அடிக்கிறதெல்லாம் இது பண்ணிகிட்டு இருந்தேன். பட் ஆனால் அந்த ஃபஸ்ட்டு அந்த வில்லேஜை தேடுற கிளிப்பு வந்து இதாகிடுச்சு. சரி இப்போ அங்கே இருக்கிற இதெல்லாம் இருங்க, இந்த டார்ச்செல்லாம் ஒவ்வொன்றும் எடுக்க இந்த பிளாக் எடுத்துட்டாலே போதும், இந்த 4 வந்துடும். வந்துருச்சு சொன்ன மாதிரி பார்த்தீங்களா. இப்போ வந்து எடுத்தாச்சா 4. இப்போ இந்த சைடு இருக்கிறதையும் எடுத்துடலாம். ஒரு 12 இருக்குமா? ஆமாம் 12 இருக்கும். 12 டார்ச் வச்சுப்போம். எங்க டார்ச்? ஓகே கரெக்டாக 12 வந்துருச்சு. ஓகே இதை பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஃபோர்ட் இருக்குது, இங்கே ஒரு ஃபோர்ட் மாதிரி இருக்குது. ஸோ 2 வில்லேஜு இங்கே சேர்ந்துருக்கு. இங்கே மணி அடிச்சு விட்ருலாமா? எல்லோரும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். சொல்லிகிட்டு இருக்கும்போதே ஹெல்த்து குறைஞ்சிக்கிச்சு. சரி வாங்க இந்த பிளாக் இங்கே வச்சுட்டு இல்லை நம்ம ஃபஸ்ட்டு வச்சுக்கலாம். இதெல்லாம் நம்ம சாப்பிட்றதுக்கும் சாப்பாடு வச்சுக்கலாம். மட்டன் பச்சை கறியை சாப்பிட்றோம், பரவாயில்ல, ஆவத்துக்கு பாவம் இல்லை. சரி வாங்க இப்போ போய் நம்ம கோல் எடுக்கலாம். எங்கே கோல்? எவனும் வில்லன்ஸ்லாம் இல்லையே. அங்கே ஸ்பைடர் இருக்குங்க, சொல்லிகிட்டு இருக்க போதே ஸ்பைடர் வருது. இருங்க இந்த பிளாக்லாம் உடச்சி விட்டுப்போம். நம்ம கீழே போகிறதுக்கு அப்படியே படிக்கட்டு மாதிரி போ. சப்ப ஐயோ டை போடா அங்கிட்டு டை போ. அப்பாடா போயிடுச்சு, எப்படியோ ஜஸ்ட் மிஸ்ஸு. ஓகே இதை உடச்சிக்கலாம். மேலேயும் உடைக்கணுமா? ஆக்சுவலி ஃபஸ்ட் நம்ம மேலே போகிறதுக்கு படிக்கட்டு மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். ஓகே இதை தூக்கிட்டு இது அப்புறம் இங்கே அதெல்லாம் தேவையில்ல. இது ஒன்று. ஓகே இப்போ கரெக்டாக இருக்குது படிக்கட்டு மாதிரி. இப்போ வந்து நம்ம கீழே போகலாம். இருங்க இதை ஃபஸ்ட்டு தோண்டிக்கலாம். கீழே போகிறதுக்கு பயமாக தான் இருக்குது, இருந்தாலும் போவோம். ஏங்க அங்கே எலும்பு கூட மாட்டேன் இருக்கான். டை மேலே போகலடா டேய். எங்கடா? அப்பா டை எப்படிடா மேலே போகிறது? ஓகேங்க இங்கே கோல் பார்த்தாச்சு, நம்ம அப்புறமா வந்து எடுத்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம கோல் பார்த்தாச்சு, நம்ம அப்புறமா வந்து எடுத்துக்கலாம். அப்பாடா ஐயோ வரானே மண்டபம் வந்தானே. அவன் வரட்டும். ஏன்னா இங்கே சன்லைட் பட்டு அவன் எரியட்டும். நம்ம அவன்கிட்ட இந்த போனை வாங்கி நம்ம ஏதாச்சும் பெட்டு வச்சுக்கலாம். இருங்க இப்போ அவன் இது பண்ணுவானா? ஃபஸ்ட்டு நம்ம இதெல்லாம் உள்ளே இருக்கட்டும், அப்படியே வச்சுக்கலாம். நான் இதுக்குள்ளே அந்த கமெண்ட்குள்ளெல்லாம் போய்கிட்டு இருக்கிறேன். சரி வாங்க ஏதாச்சும் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். லைக் கேம்ப் ஃபயர் அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். இருங்க அம்பு சொருகியிருக்கா? அவன் அம்பெல்லாம் விட்டான். இல்லைங்க நம்மளுக்கு அம்பெல்லாம் சொருகலை. ஸோ நல்லதாக போச்சு. இதனால் ஹெல்த்து குறைஞ்சிருக்கேன். ஒரு கீழே விழுந்ததாக இருக்குமா? சரி ஏதோ ஒன்று. ஃபஸ்ட் இதெல்லாம் நமக்கு தேவையில்லாததெல்லாம் உள்ளே செஸ்ட் பாக்ஸில் வச்சுக்கணும். இல்லைனா இன்வென்ட்ரி ஃபுல்லாகி எந்த பொருளும் வைக்க முடியாத மாதிரி ஆயிரும். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் வச்சுக்கலாம். இந்த மீட்ஸ் அந்த சாப்பாடு மட்டும் வச்சுருக்கலாம். ஓகே இப்போ வந்து வெளில போகலாமா? இருங்க நான் கரெக்டாக இருக்கா? ஸ்வாட் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா ஏதாச்சும் வந்தால் ஸ்வாட் வச்சா அடிக்கலாம். இவன் ஒருத்தன் வரான். ஓகே எங்கடா இருக்க எலும்பு கொடுத்தலையா? அங்கே இருக்காங்க. பார்த்துட்டேன். டே வாடா. இப்போ நீயும் நானும் பார்த்துக்கலாம். டே இர்றா. ஐயோ ரொம்ப கீழே வந்துட்டேங்க. கீழே வந்து ஹெல்த்தெல்லாம் வேறு குறைஞ்சிருச்சு. டே இர்றா நான் மேலே வந்துக்கிறேன்டா. டே அப்பா இப்போ வாடா. ஐயய்ய என்னங்க இப்போ வாடான்னு சொன்னதுக்கு இப்படி நம்ம காலம் வாங்கிட்டோம். எல்லாமே அங்கே இருக்குது.
ஏவி கேமிங் வாஸ் ஷூட் பை ஸ்கெலிட்டன். அங்கே மேலே சைடில் ஒட்டி இருந்தது, எழுதி இருந்தது, ஒட்டி இருந்தது. எங்கே டே இருறா, நான் என்னோடய ஆர்மர் எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன்டா, அதுக்கம்மா நான் உங்ககிட்ட வந்து சண்டை போட்டுக்கிறேன்டா. வெளில வாடா டேய். ஐயோ எனக்கு கிட்ட கூட போக முடியலங்க. ஐயோ சாப்பிடிக்கிறானே. டே இருறா, நான் இது பண்ணிக்கிறேன், மேலே வந்துக்கிறேன், மேலே போய்க்கிறேன். டேடா ஹபாடா மேலே வந்தாச்சு. ஐயோ சன்செட் வேறு ஆயிட்டோம் இந்த நேரத்தில் தான், தேவையில்லாத நேரத்தில். டாய் லைப்ரரியன், நீ எதுக்கு வந்த? போனாங்கிட்டு. இப்போ தான் உன்ன மாதிரி ஒரு பிளாக் ஸ்மித் வந்து என் பொருளெல்லாம் ஆட்டையே போட்டான். ஒழுங்கு மரியாதையே போறியா இல்லை என் கையை? ஐயோ என்னடா, என்னங்க அவங்க போயிட்டான்னு நினைக்கிறேன். சரி பரவாயில்ல வாங்க. இப்போ வந்து நம்மக்கிட்ட வெறும் பேண்ட் மட்டும்தான் இருக்குது. ஓகே இப்போ நம்ம தூங்கிடலாம். இப்போ தூங்கி எழுந்துச்சு காலையில் அந்த ஸ்கெலிட்டன் மண்டையை என்னை எப்படியாச்சும் போட்டு தள்ளுறோம். அதுதான் நம்ம குறிக்கோள் இப்போதைக்கு. ஓகே வாங்க. ஓகே வெளில வந்தாச்சு. ஸோ நீங்கள் இப்போ இந்த வீடியோ வரைக்கும் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் ஷேர் டை என்னடா இப்போ உனக்கு என்ன வேணும்? மறக்காமல் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிடுங்க. அங்கிட்டு என்ன வர உள்ள அங்கிட்டு யார்? டே இருறா. ஓகே பிகாக்ஸ் கச்சிச்சுங்க. ஓகே இதை வச்சு அவனை அடிக்க ட்ரை பண்ணலாம். டே இப்போ என்ன பண்ணுற? ஐயோ என்ன பண்ணுறேன்னு கேட்டதுக்கு அவன் நம்மளை அடித்து விட்டுட்டான் மறுபடியும். ஸோ இருந்தாலும் நம்ம கைவிடாமல் அவனை நாம் தோக்கடிக்க வேண்டும். இங்கே மாடு இருக்குது, அங்கே பாருங்கள் அம்பெல்லாம் சொருக்கியிருக்கு. ஃபஸ்ட்டு அவன் வந்தோடனே தெரிச்சு ஓடுறதுக்கு படிக்கட்டு மாதிரி ஃபஸ்ட்டு செஞ்சு வச்சுக்கலாம். ஏன்னா தேவையான சமயத்தில் டப்புன்னு மேலே ஏற முடியல. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு படிக்கட்டு மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். ஆக்சுவலிலாம் முன்னாடியே செஞ்சு வச்சுருக்கணும். நான் தான் சோம்பேறித்தனம் பட்டு இப்படியே வந்தாச்சு. ஒரு 2 தடவை நம்ம வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டோம். ஸோ அதனால் பரவாயில்ல. இப்போ கரெக்டாக இருக்கா? ஐயோ ஓகே கரெக்டாக இருக்குது. ஓகே படிக்கட்டு மாதிரி கரெக்டாக இருக்குது. இப்போ வாங்க உள்ளே போகலாம். ஸ்கெலிட்டனே எங்கே போனா? ஸ்கெலிட்டனு செத்துட்டானா என்ன? ஸ்கெலிட்டன் மண்டையா எங்கடா இருக்கிற? எதோ எங்கள் புஷ்னு ஏதோ சத்தம் கேட்குது, இருங்க. ஓகே டார்ச் கீழே இருக்குது, நம்ம போய் அந்த டார்ச் எடுத்துக்கலாம். கீழே வந்து ஹெல்த் குறையாதுல்ல, கீழே மான்ஸ்டர்ஸும் இருக்காதுல்ல. ஓகே இங்கே மீட் வேறு, நம்மளோட மீட்டெலாம் இருக்குது. ஐயோ என்னடா ஏற முடியல? டை ஏறேன்டா. இது ஒன்று உடச்சிக்கலாம் இதெல்லாம். ஓகே உடச்சாச்சு. ஏங்க புசுன்னு ஏதோ சத்தம் கேட்குதுங்க. க்ரீப்பர் உள்ளே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம் ஃபஸ்ட்டு நம்ம இங்கே ஒரு இது பார்த்தோம்ல, கோல். அது இப்போ எங்கே பார்த்தோன்னே மறந்து போச்சு. ஐயோ கோல் எங்கே பார்த்தோன்னே மறந்து போச்சு. இப்போ நம்மக்கிட்ட டர்ட் இருக்குது, அது வரைக்கும் போதும். ஐயோ என்னடா ஏற முடியல? இது வேறு நம்ம ஏறுறதுக்கெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு உடச்சி விட்டாச்சு. இப்போ கரெக்டாக இருக்குது. டேய் ஐயோ இதெல்லாம் தொல்லை பண்ணுது. நேரங்காலம் புரியாமல் இதெல்லாம் தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்குது. நம்ம இதுதான் பிக்காக்ஸுக்கு என்னங்க டப்புன்னு வஞ்சிக்கிச்சு. பரவாயில்ல. என்னடா இதுவும்? டேய் போங்கடா கிட்டு சும்மா நயன் டார்ச்சல் பண்ணிக்கிட்டு. சரி இப்போ நம்ம இங்கே இதை பார்த்தோம். அது என்னது கோல். அந்த கோல் எங்கே இருக்குன்னு தெரில. என்ன பண்ணுறது? கீழே போய் பார்ப்போமா? சரி சும்மா கீழே போய் தான் பார்ப்போமே என்ன நடக்குதுன்ட்டு. அந்த ஸ்கெலிட்டன் மண்டியை வேறு காணோம். ஒருவர் செத்துட்டானா என்ன? இல்லையே நம்ம அவ்வளோ அடியெலாம் அவனை அடிக்கலையே, அவன் தான் நம்மளுக்கு கொண்டான். இங்கே ஒரு டார்ச் வைப்போம். ஓகே இங்கேயும் ஒரு டார்ச் வச்சாச்சு. டாய் இது என்ன இங்கே இருக்குது? ஓகே ஏங்க அங்கே இருக்காங்க பார்த்தீங்களா? க்ரீப்பரும் ஸ்கெலிட்டனும் ஒரே 1-on-1 பிளாக்கில் மாட்டிக்கிச்சு. அங்கே பாருங்கள் அங்கே லைட்லாம் வச்சுருக்கேன். அதோ பார்த்தீங்களா? ஓ மை காட், அது நம்மளை பார்த்து அம்பு விட்டான். அந்த ஸ்கெலிட்டன் மணியை நமக்கு அம்பு விட்டான். பட் ஆனால் க்ரீப்பர் அந்த அம்பு விட்டதில் அது இதாகிடுச்சு. சரி வாங்க, இது என்னது? இது என்ன பிளாக்? வாட் இஸ் திஸ்? பரவாயில்ல நம்ம அங்கே போய் பார்த்துக்கலாம். இந்த பிளாக்கை இப்போ மைண்ட் பண்ணலாமா என்ன? ஓகே இப்போ கிடைக்கிற வரைக்கும் மைண்ட் பண்ணிப்போம். அது என்ன அயன்னு நினைக்கிறேன். ஆமாம் நம்மக்கிட்ட அது அயனு. ஓகே இந்த கிராமத்தில் ஒரே ஒரு அயன் காலம் தான் நான் இப்போதைக்கு பார்த்துருக்குறேன். நான் அந்த லூட் அடிக்கும்போது பார்த்த ஒரே ஒரு அயன் காலம் தான் இருந்துச்சு. மிச்சம் மீதி அயன் காலம்லாம் என்னாச்சுன்னே தெரில. மிச்சம் இன்னும் அயன் காலம் இருக்கான்னு தெரில. மிச்சம் மீதின்னு சொல்கிற பாருங்க. ஓகே இங்கெல்லாம் இருக்குது, இதெல்லாம் எடுத்துப்போம். நம்ம ஃப்யூச்சரில், அதாவது அடுத்த வீடியோவில், ஃப்யூச்சர்னு சொல்கிறதுக்கு பதிலாக அடுத்த வீடியோவில்
நம்ம இந்த கேவை டோட்டல் ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்ப்ளோர் பண்ணி இது பண்ணிக்கலாம். ஓகே, நம்மக்கிட்ட வந்து செடிகளை வளர வைக்கிறதுக்கு போன் இருக்கா, அது என்னது ராயனா? ஓகே, இப்போ நம்ம அதையும் வந்து நம்ம ஃபியூவல் கண்டுபிடிச்சி இது பண்ணணும்னு நினைக்கிறேன். இது என்னது, இது என்ன வித்தியாசமாக இருக்குது? ஓகே, இது நம்ம வீட்டிலே இருக்குது. நம்ம வீட்டில் தான் நம்ம வீடு கெட்டும்போது தான் நமக்கு கிடச்சிது. சரி, இப்போ நான் அயனை தேடிக்கிட்டு இருக்கேன். அயன் எங்கே இருக்குது? ஐயோ, அயனுக்கு இப்போ எங்கே இருக்குதுன்னு தேடணுமா? அயனை எங்கே இருக்க? சீக்கிரம் வந்துடு, அண்ணன் கூப்பிட்றேன். ஓகே, இதுக்கு மேலே போனால் நம்ம வீட்டுக்கு தான் போவோம். ஆமாம், மேலே வந்துட்டோம். அப்போ கீழே தான் எங்கேயோ அயன் இருக்குங்க. இதுங்க நம்ம அயனை எங்கே விட்டு அதை இருக்கா, அந்த இருக்கா? அப்பாடா, கண்டுபிடிச்சாச்சுப்பா. இப்போ வாங்க, இதை உடச்சிட்டு இதை உடச்சிடலாம். சூப்பர், போக போக அயன் கிடைக்குது. பரவாயில்லையே, சூப்பராக தான் இருக்குது. இதையும் உடச்சிடலாம். ஏங்க சூப்பருங்க, இன்றைக்கி நமக்கு லக்கு தான். அயனை தேடி வந்தோம் ரொம்ப நேரமாக. இப்போ நமக்கு அயனே கிடச்சிருச்சு. ஓகே வாங்க, இவரைக்கும் ஒரு 10 கோல் அதுனாச்சு. ஐயோ, இது கோலில் நான் அயன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். போக போக கிடச்சா நல்லா தான் இருக்கும். ஓகே, அதை போக போக கிடைக்குது. இப்போதைக்கு நம்ம ஒரு 10 இதுக்கிட்ட எடுத்துடலாம். 10 எடுத்துட்டேன். ஆமாம், 10 எடுத்துட்டேன். இப்போதைக்கு நம்ம போயிடலாம். இருங்க, இதெல்லாம் சைட்லலாம் இருக்கிறது எதுக்கு விட்டு வைக்கணும்? சரி, ஓகே, நான் எடுத்துட்டோன்னு நினைக்கிறேன், தெரில. சரி வாங்க, இப்போ வந்து மேலே போய் ஃபஸ்ட்டு நம்ம ஃபர்னன்ஸுக்கு இது பண்ண வேண்டாம். ஃபஸ்ட்டு நம்ம கேம்ப் ஃபயர் ரெடி பண்ணிடலாம். ஓகேவா? எவனை என் வீட்டுக்குள்ளே வந்திருக்கானா என்ன? நான் தான் அண்டு போட்டுட்டு போனேண்ணா. இல்லை, எதுவும் லூட்டெல்லாம் அடிக்கலை. ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு கேம்ப் ஃபயர் பண்ணிடலாம். கேம்ப் ஃபயர் பண்ணால் நமக்கு இந்த நம்ம ஃபுட்டெல்லாம் குக் பண்ணுறதுக்கு கோலே தேவைப்படாது அவ்வளோவானா கோல் தேவைப்படாது. அன்லிமிட்டடாக எவ்வளோ நேரம் ஃபுட்டு தயார் பண்ணிக்கலாம், வேக வச்சுக்கலாம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு கேம்ப் ஃபயர் ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் உள்ளே வச்சுட்டு நமக்கு தேவையான பொருளை மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஸ்ட்ரிங்கெல்லாம் இருக்குது, அந்த ஸ்பைடர் கொண்டதுக்கு ஸ்ட்ரிங் கிடச்சிருக்கு. அதை வச்சு ஏதாச்சும் ஃப்யூச்சரில் ஏதாச்சும் பண்ணி முடியான்னு பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு கேம்ப் ஃபயருக்கு என்ன தேவைப்படுதுன்னா, நம்ம இன்னும் கொஞ்சம் செஸ்ட்டெல்லாம் ரெடி பண்ணணுங்க. ஏன்னா இந்த செஸ்ட்டு பத்தாது, நம்ம நிறையா பொருளை நம்ம சேகரிச்சுக்கிட்டே இருப்போம். ஸோ அதனால் இந்த இதெல்லாம் பத்தாது. இப்போ வந்து கேம்ப் ஃபயருக்கு என்ன தேவை? ஐயோ, நம்ம ஃபஸ்ட்டு மெட்டீரியலே எடுக்கலைல்ல. இருங்க, நான் மெட்டீரியலை எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஓகே, இப்போ வந்து நம்ம செஸ்ட்டை திறந்து கோல் எடுத்துக்கலாம். கோல் எடுத்தாலே நமக்கு அந்த கேம்ப் ஃபயர் அந்த வந்துச்சு பாருங்கள் கேம்ப் ஃபயரு. ஓகே, கோலு 3 ஸ்டிக்கு 3 வுட்டு. ஓகே, நம்மக்கிட்ட 2 வுட்டு தான் அங்கே இருக்குது. அப்போ வுட்டு வந்து நம்ம போய் எடுத்துகிட்டு தான் வரணுமா? இருங்க, ஃபஸ்ட்டு நம்ம பிக்காக்ஸ் எடுத்துக்கலாம் போய் வுட்டு எடுத்துகிட்டு வர்றதுக்கு. ஓகே, இப்போ நம்ம ஃபாரஸ்ட்டுக்கு போய் வுட்டு இல்லை, நம்ம ஃபாரஸ்ட்லேருந்தே தேவையில்லை, இருக்கவே இருக்குது நம்ம வில்லேஜ். இப்போ நம்ம வில்லேஜ்லேருந்து இந்த வுட்டெல்லாம் எடுத்துக்கலாம். எடு சீக்கிரம். எடுத்தாச்சு. இனி நம்ம ஒரு 3 எடுத்துக்கலாம் இப்போதைக்கு. அந்த வுட்டோடு சேர்த்து 5 வுட்டு இருக்கும். எதுக்கும் சேஃப்டிக்கு எடுத்து வச்சுப்போம். இது வந்து இந்த மைண்ட் கிராஃப்டில் ஏதோ ஒரு மூவி சொல்லுவாங்க, ஏதோ நூப்லேருந்து ப்ரோ பிளேயராக ஆகிறது, அந்த மூவி மாதிரி தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். இப்போ வந்து நமக்கு 3 வுட்டு இருக்கா, 3 வுட்டு. இப்போ ஸ்டிக்கு வேணும். ஸ்டிக் வந்து வுட்லேருந்து பிளாங்க்ஸாக மாற்றுவோம், பிளாங்க்ஸ்லேருந்து தான் ஸ்டிக்காக மாட்டுவோம். என்கிட்ட பிளாங்க்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இருங்க, வுட்டுக்கான ரெசிபி பிளாங்க்ஸ் இல்லை என்கிட்ட. இப்போதைக்கு ஒரு 4 வுட் எடுத்துப்போம். 4 பிளாங்க்ஸ் மட்டும் எடுத்துப்போம். இப்போ வந்து ஒரு 4 ஸ்டிக் கிட்டே எடுத்துக்கலாம். 4 ஸ்டிக் எடுத்தாச்சு. வேறு எங்கே? இப்போ கேம்ப் ஃபயர். ஐயோ, இன்னும் ஒரு வுட்டு தேவைப்படுதா? மறுபடியும் போகணும். நம்ம இது தான் இருக்குது 2 ஏற்கனவே. வாங்க, இதையும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து கேம்ப் ஃபயர் இருக்குங்க. இப்போ நம்மக்கிட்ட கேம்ப் ஃபயர், அதாவது நம்ம அந்த நூல்லேருந்து அந்த ஒரு மூவின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். ஓகே, நம்ம இந்த கேம்ப் ஃபயர் பண்ணிவிட்டு இதோட இந்த வீடியோவை என் பண்ணிக்கலாம். இருங்க, நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஃபுட்டெல்லாம் வேக வச்சுட்டு இந்த வீடியோவை நம்ம என் பண்ணிவிட்டா அடுத்த வீடியோவில் என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம் கொஞ்சம் பொறுமையாக. ஓகே, இந்த சால்மனை ஃபஸ்ட்டு இந்த ஃபிஷ்ஷை ஃபஸ்ட்டு வச்சிடலாம். அடுத்தது குக்குடு மட்டன் இன்னொன்று வை. ஓகே, 4 கார்னரில் வச்சுருக்குது இப்போதைக்கு. இன்னொரு கார்னர் வைக்கலாம். இருங்க, அங்கே போக நிற்கிதா, அங்கே ஒரு பிளாக் இது பண்ணி நீலாம் எதுக்குடா வர? போடாங்கிட்டு என் சாப்பாடு எடுத்துடுறதுக்கா? போடாங்கிட்டு சும்மா. ஓகே, அந்த இதை நம்ம உடச்சி விட்றலாம். உடச்சி விட்டாச்சு. ஓகே மக்களே, இன்னொன்று நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.